வணக்கம். 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 ஸோ டிக்கெட் கட்டணம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? இப்போ ப்ரெசென்ட் டிக்கெட் ரேட் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? என்னை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ரேட் இஸ் கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆக்சுவலி we are different from north. இப்போ இருக்கிற டிக்கெட் ரேட் 150 ருபீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க பெரிய ஸ்கிரீன்ஸுக்கு. நார்மலாக பெரிய கார்பரேஷன் ரூரலுக்கு ஒரு ரேட்டோ சிட்டிக்கு ஒரு ரேட்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த 150 எந்த காலத்துலையும் கட்டுப்படி ஆகாது. ஓகே, டிக்கெட் ரேட் வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்துருக்க மேக்ஸிமம் டிக்கெட் பிரைஸ் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து 190.78 190 காசு வரைக்கும் டிக்கெட் வச்சுக்கலாம் தான் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட பெர்மிஷன். அது வரைக்கும் வச்சுக்கலாம். கடைசியாக 2016 17 தான் ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 150 ப்ளஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டிலாம் போட்டு 18% ஜிஎஸ்டி ப்ளஸ் 8% எல்பிடி லோக்கல் பாடி டேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ப்ளஸ் 4 rupees டிஎம்சி. அந்த டிஎம்சி இப்போ 1 ரூபி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம ஸ்டார் படங்கள் மட்டும்தான் கிடையாது ஆடியன்ஸ். ஒரு லப்பர் பந்தோ, ஒரு லவ் டுடே, எது போர் தொழில் கூட ஐ மீன் பட் ஆனால் அதுல ஸ்டார்ஸ் இருந்தாங்க. பட் இந்த இதுல வந்து பெரிய இது இல்ல. மாரி சாரோட படம் வாழை, சி அவங்க வந்து அந்த 2 ஷோலயே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து நம்மளுக்கு அது பிக்கப் ஆகி போயிடுது. ஆனா அந்த மேஜிக் இஸ் ஹேப்பனிங் only because of ticket price and we still have that small group that is coming Friday ஆனா வந்துடுறாங்களே. இப்போ 2 வருஷமா 3 வருஷமா டிக்கெட் ரேட் கம்மியாக இருக்கிற வரையிலும் க்ரௌடு நிறையா வருது அப்படிங்கிற காலகட்டத்தை நாங்கள் தாண்டுறோம் மெதுவாக. தியேட்டர் நல்லா இருந்து ஆம்பியன்ஸ் நல்லா இருந்து படமும் நல்லா இருந்தால் தான் இப்போ க்ரௌடு வர்றாங்க. அவங்க நெதர் பாதர் அபவுட் த ப்ரைஸ், they want இன்சிஸ்ட் எங்களுக்கு குவாலிட்டியை டெலிவரி கொடுங்க கேட்குறாங்க. அதனால் சினிமா டிக்கெட்டை பொறுத்தளவு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்து பண்ணுறது கரெக்ட். ஆனால் காமன் பப்ளிக் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றிக்குவாங்க இறக்கிக்குவாங்க அப்படின்னு எந்த தேட்டர் ஓனரும் செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா, என்னோட இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணா க்ரௌடு வராது. க்ரௌடு வரலன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணி ஒன்றும் ஆகாது. பிளாக்ல விற்கிற காலகட்டங்களில் போயிடுச்சு. இப்போ நாங்கள் எப்படி பப்ளிக்கை எந்தெந்த வழியில் சினிமா தேட்டர் கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு 200-250 வச்சோம்னாலுமே இன்கேஸ் அது எங்களுக்கு டைனமிக் ப்ரைஸிங் இருந்தால் சின்ன படங்களுக்கு கம்மி ரேட், பெரிய படங்களுக்கு ஒரு ரஜினி சார், அஜித் சார், கமல் சார், விஜய் சார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு வந்து அவங்களே 190 வைக்க சொல்லுவாங்க டிக்கெட் பிரைஸ். இது வந்து அவங்கன்னு நான் சொல்றது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ப்ரொடியூசரோ அந்த வேலை கொடுத்து படம் பண்ணிருக்கும் போது அவங்க வைக்க சொல்லுவாங்க. அப்ப நாங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வைப்போம். அப்படி இல்ல ஒரு நார்மல் படம், ஒரு சின்ன படம்னா மக்களை தியேட்டருக்கு வர வைக்கணும். அப்ப என்ன பண்ண முடியும்? டிக்கெட் பிரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும். சோ கமலால எப்பவுமே டிக்கெட் பிரைஸ் வந்து 110 ரூபா தான். எல்லா படத்துக்குமே 110 ரூபா. இது வந்து ஒரு லாஸ்ட் 8 இயர்ஸா இதுதான் இருந்துட்டு இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம், இபி பில் கட்டுறோம், வேஜஸ் சேலரி ஃபார் பீப்புள், அதெல்லாம் இயர்லி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்க இபிலாம் உங்களுக்கு மல்டிபிள் இன்க்ரீஸ் இருக்கு. நாங்க வந்து 4 லட்சம் கட்டிட்டு இருந்த இபி இப்போ 10 லட்சம் கட்ட வேண்டியது இருக்கு. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பெர் ஸ்கிரீன் 10,000 கட்டினது இப்போ பெர் ஸ்கிரீன் 30,000-40,000 கட்ட வேண்டியது இருக்கு. சம்பளம் 10,000 கொடுத்தவங்க சம்பளம் 20,000 கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் வருமானம் வந்து அப்படியே ஸ்டாக்னு அதே பிரைஸ்ல தான் இருக்கு. அப்படி இருக்க சமயத்துல கண்டிப்பா பல கோரிக்கைகள் அரசாங்கத்தை வச்சுதான் இருக்கும். ஆனா நான் சொல்றது வந்து ஒரு 10 படங்கள் வருதுல, அதுல வந்து ஒரு மார்க்கெட் நாலேஜே இல்லாம அது வருது. லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ள சில பேருக்கு தெரியுது அண்ட் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா மட்டும் போறோம்னு நினைக்கிறாங்க டு கெட் தட் ஃபிலிம். ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆக மாட்டேங்குது. எல்லாரும் வெளியே வந்து ப்ரொபகண்டா, எங்க வாய்ஸ் மேக்ஸிமம் வெளியே வராது. ஒரு சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் வாய்ஸ் எப்போதுமே வெளியே வராது. அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எல்லாமே மல்டிமில்லியனர்ஸ். ஓகே, அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிறதே விரும்புறதில்லை. நாங்கள் இப்போ பர்சனலாக நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாலும் நாங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக மாட்டோம். போனோம்னா எங்கள் தலையில் நாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான். இது ஒரு லாஜிக். அப்புறம் பெரிய ஸ்டார் படங்கள் வர்றப்போ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணுற தவிர காமன் பப்ளிக் மேலே அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் தவறு. இன்றைக்கி இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தர்ற எந்த ஒரு விஷயத்தையும் சினிமா தியேட்டருக்காரங்க செய்ய மாட்டாங்க. அதை வச்சுட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் சில பர்மிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இதை சார்ந்து இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். இதை சார்ந்து ஒரு தொழில் வந்து விருத்தி ஆகும். பட் இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்து ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா முதல் 4 நாளைக்கும் இப்போ விடாமுயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் 4 நாளைக்கு மட்டும் 190, திருப்பி திங்கக்கிழமைக்கு மேல 110 தான். அது மட்டும் இல்லாம கமலால வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, வெனஸ்டே எல்லா புதன்கிழமையும் டிக்கெட் பிரைஸ் வந்து 99 rupees ஃபிளாட். அது ஏன்னா சரி இப்போ எங்களுக்கு சனி ஞாயிறு வர கூட்டம் வெனஸ்டே வருது. ஏன்னா பாக்கெட்ல ஒரு 200 ரூபா இருந்தா 2 பேர் படத்துக்கு போயிடலாம். ஸோ 99 ரூபாய்க்கு படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் இப்ப தியேட்டருக்கு வராங்க. நீங்க மல்டிபிளெக்ஸ் எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கிறாங்க. டெல்லியில டைரக்டர்ஸ் கட்டுன ஒரு சினிமா இருக்கு, பிவிஆரோடது. அவங்க 2500 ரூபாய் டிக்கெட் பிளஸ் டாக்ஸ். நாங்க அந்த அளவுலாம் கேட்கல. நாங்க கேட்கறது 250 ரூபாய்க்கு மாத்தி கொடுங்க. நாங்க எல்லா படத்தையும் வைக்க போறது கிடையாது. we have a flexible rating.
எந்த படத்துக்கு பட்ஜெட் வைஸ் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படமோ, ஒரு தலைவர் தளபதி படமோ, ஒரு அஜித் சார் படமோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த ரேட் வச்சுக்க போறோம். மற்றபடி நாங்கள் ஒரு சிறிய படங்கள் நல்லா ஓடுன்னு நினைச்சாலுமே பிரைஸ் கம்மி பண்ணிடுவோம். இப்போ வந்து சப்தம்னு படம் வந்து படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, அந்த பிரைஸ் நாங்கள் 140 தான் வச்சிருக்கோம். பிகாஸ் அந்த படத்துக்கான ஒரு ரேட் இவ்வளவுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால நான் கண்டிப்பா அந்த டிக்கெட் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் தியேட்டர்கள் வந்து ஃபிளரிஷ் ஆகும்னு ட்ரை பண்ணுறேன்.